ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா டீம் ஐசிசி vs ட்ரீம் ஒன்கான போட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன டாஸு சேல்ஸ் கால் பண்ணியிருக்காங்க ட்ரீமு. ஸோ ஐசிசி டாஸ் வந்து நினைக்கிறேன். ஸோ பிளேயிங் 11 பார்க்குறவங்க ட்ரீம் லெவனுக்காக 2 ஓப்பனர்ஸ் புல்டாக் கார்த்தி அண்ட் சந்தோஷ் வந்திருக்காங்க. ஸோ 2 ரைட் அண்ட் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்க போதுங்க. மேட்ச் ஓவர் பார்த்தீங்கன்னா 7 ஓவர் மேட்ச் சொல்லியிருக்காங்க. ஃபயர் பால் மேட்ச்சு ஃபயராக இருக்க போது மேட்சை லைக் பண்ணுங்கள். ஸோ ஓவர் த ஸ்டிக்லேருந்து போலிங்கில் கண்ணு முதல் ஓவர் போடுறதுக்காக பால் நம்பர் 1. ஸோ முதல் பந்து தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் 8 ராக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு தொடங்குறாரு புல்டாக் ட்ரீம் லெவனுக்காக. முதல் 6 வருதுங்க. டாஸ் பால் 6. ஸோ காட் சேஞ்ச் பண்ணி 60 விக்கெட்டில் இருந்து பால் நம்பர் 2. ஸ்டெம்ப் லைன் மேலே ஒரு டாட் பால். லீகல் டெலிவரி மட்டும் இல்லை, ஸ்டிக் மேலே லோட்டாஸ் பிக் பண்ணியிருக்காரு. மிட் விக்கெட் ரீஜியனில் கையிலே உட்காந்துருக்குங்க. அழகான ஒரு கேட்ச். ஏன்னா முதல் பந்தில் 6 கொடுத்தாலும் அடுத்த பந்து டாட் போட்டு 3வது பண்றது விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஒரு பெரிய விக்கெட்டை புல்டாக் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஐசிசி. ஒரு கிளைம் பண்ணி கொடுக்குறாருங்க கண்ணு. ஸோ 1 டவுனில் நியூ பேட்டரா டீம் ட்ரீம் லெவனுக்காக ரித்திக் வந்திருக்காங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக்கு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு யங்ஸ்டர். பார்க்கலாம் இவருடைய நாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 4வது பந்து ஃபுல் டாஸை லெக் சைடில் சான்ஸ் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாப், ஒரு ஓட்டங்கள் கிடைக்குதுங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் டீம் லெவனுக்காக. ஷாட் நல்ல இட்டு ஃப்ளாட்டாக ஃபீல்டர் இருக்காங்க அங்கே சுரேஷ். ஐ திங்க் எஸ் சுரேஷ் தான். ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே சிங்கிள். ஒரு கடைசி பந்து லாங் ஆஃபில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காங்க. மிட் ஆஃபில் கரெக்டாக. ஸோ ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். ஸோ 6க்கு அப்புறம் ஒரு பெரிய விக்கெட்டை பிடிச்சி இங்கே சிங்கிள் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க முதல் ஓவர். ஸோ முதல் ஓவரில் 9 ரன், செகண்ட் ஓவர் நிதிஷ் போட்டிங்களா 60 விக்கெட்ல இருந்து. ஸ்ட்ரைக்கில் ரித்திக் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. லோட்டாஸாக இறங்கிச்சு பந்து ஒரு டாட். வெல் போல் பேக் டு பேக் டாட் பால்ஸ். 4 வைடு போட்டாங்க. அடுத்த பந்து ஆஃப் சைடில் ரொட்டேட் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைக்கை. ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும், ஒரு சிங்கிள். ஸோ பிஃபோர் வைடு ஒன்று போட்டிருந்தாங்க. அடுத்த பந்து ஃபுல்லாக கிராஸில் நிற்கிறாரு. ஒரு ஹெலிகாப்டருக்கான முயற்சி இருந்தது. குயிக்கராக போட்டதுனால அந்த ஒரு டாட் பால் வித்தவுட் பவுண்டரியில் கலக்கிட்டு இருக்காருங்க பவுலர் நிதிஷ். அடுத்த பந்து அகெயின் ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை இருந்தது. பைஸில் ஓடலை. பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஃபுல் டாஸை லெக் சைடில் ஆடிருக்காங்க. தரையோட தரையா ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள். 2 ஒரு 13 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ட்ரீம் லெவன். போன ஒரு 4 ரன் போலி முடிந்தார். எக்ஸலண்ட் ஓவரை பார்த்தோம். ஸோ 3வது ஒரு பள்ளியில் கார்த்தி வந்திருக்காங்க. ஓவர் த ஸ்டிக்கில் இருந்து ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் பந்து. பிக் ஷாட் நல்ல இட்டு லெக் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6க்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அண்ட் இட்ஸ் அ மேக்ஸிமம். சந்தோஷ் வந்து 6 கொண்டு வர ட்ரீம் லெவனுக்காக. ஃபுல் டாஸு நல்ல ஸ்டாப்பும் கூட. ஸோ ஒரு ஓட்டங்கள் மாற்றிருக்காங்க, ஒரு சிங்கிள். ஸோ போன பந்து லீகல் டெலிவரி 1 ரன் மாற்றிருந்தாங்க. ஒரு எட்ஜி பின்னால் ஊட்டி திரும்பி இருக்கு. குட் ஸ்டாப், சான்ஸ் ஒரு சிங்கிள் இருக்கும். உள்ள கிராஸில் ஆஹா டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால். ஷாட் ட்ரை அட்டம்ப்ட் பட் பாடி லைனில் பட்டு திரும்பி இருக்கு. 1 ரன் மாதிரிக்காக, ஒரு சிங்கிள். ஸ்விங் அண்ட் மிஸ், வெல் போல். 6க்கு அப்புறம் நல்லாவே போட்டிருக்காருங்க கார்த்தி. முதல் பந்தில் 6 கொடுத்ததுக்கப்புறம் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் பார்த்தீங்கன்னா 22 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ட்ரீம் லெவன். 4வது ஓவர் நிதிஷ் பேக் டு போலிங்கில் வந்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். இந்த ஸ்ட்ரைக்கில் இருந்து முதல் பந்து பிக் ஷாட் நல்ல கனெக்ஷன். டைம் இருக்குங்க. இது 6 கிடைக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 6. சந்தோஷ் மேல இருந்து 2வது 6 பதிவு பண்ணுறாரு டீம் ட்ரீம் லெவனுக்காக. ஹியூஜ் ஒன். அகெயின் ஒரு ஸ்வீப் ஷாட். இது சான்ஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் அ 6 இருக்காங்க. பேக் டு பேக் 6 குயிக்காக 12 ரன் வந்திருக்கு. 2 பந்துகளில் அட்டாக் பண்ணுறத பார்க்குறோம். ஹியூஜ் 6. அது வந்து ஹெலிகாப்டருக்கான முயற்சிகள் நல்ல லைனை போட்டார். வைடியாக செயல்படப்பட்ட பந்து அந்த வகையில் 1 ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். குட் கம்பேக் ஃப்ரம் நிதிஷ், ஒரு சிங்கிள். போன வந்து ரித்திக் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது வைடு போட்டிருந்தாங்க. ஸோ வைடில் பைஸில் மாற்றிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பேக் டு ஸ்ட்ரைக் சந்தோஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில்
ஆஹா சூப்பர் ஹிட்டுங்க. ஹெலிகாப்டர் ஹிட்டு கண்டிப்பா சிக்ஸர் கிடைக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட்னே சொல்லலாம். சூப்பரா இருந்தது, பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. மேக்ஸிமம் 3வது சிக்ஸர் வந்து இந்த ஒரு ஓவர்ல சந்தோஷ் பேட்ல இருந்து. ஷார்ட் அட்டெம்ப்ட் லெக் சைடுல இந்த தடவை சான்ஸ் பார் 1-2 அப்படின்றத பார்க்கலாம். ஃபீல்டர் விரட்டி வராங்க. குட் ஸ்டாப் அங்க சூர்யா. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சோரடி கடைசி பந்து. ஆஹா சூப்பர் பஞ்ச். இந்த தடவை ரித்திக் பேட்ல இருந்து ஒரு ஹியூஜ் ஹிட். மொத்தமா 4 சிக்ஸர் இந்த ஒரு ஓவர்ல வந்திருக்கு. எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. இங்க ஓவரும் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ 4 ஓவர் பார்த்தீங்கன்னா அம்பரன் பதிவு பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போனியில் கார்த்தி வந்திருக்காங்க. ஓவர் த ஸ்டிக்ல இருந்து ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். முதல் பந்து ஒரு ஃபுல் டாஸ். ஒரு செட்டில் பேட்ஸ்மேனுக்கு இந்த பந்தை போடக்கூடாது. அந்த பந்தை போட்டால் 6 தான் கிடைக்கும். ஸோ பீச்சுக்கிட்டே போயிருச்சுங்க. ஸோ சிக்ஸர் மேக்ஸிமம் மொத்தமாக 5வது ஓவர் பதிவு பண்ண நினைக்கிறேன். சந்தோஷ் நம்பர் 2. ஸோ பின்னால் ஆடிருக்காங்க. தரையாக எப்படி ஸ்டாப் ஆயிரும். பவுண்டரிக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸ்டாப். ஸோ இங்கே கேரண்டியாக டபுள் மாதிரிங்க. பேக் டு ஸ்ட்ரைக் வருவாங்க சந்தோஷ். 3rd ஒன். ஆஹா மான்ஸ்டர் டீப் ஸ்கொயர் லெக் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு சிக்ஸர். 6. இந்த ஓவரில் 2வது சிக்ஸர் வந்து சந்தோஷ் வேல இருந்து 1 மேன் ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. வேற லெவல் ஹிட். வேல் பவுல் இந்த லைனை தாங்க போடணும். ரன்ஸ் ஓட முடியாது. ஸோ வைட் ஆகரில் போட்டார். ஒரு டாட் பால். அக்ராஸில் ஒரு ஹெலிகாப்டர் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இட்ஸ் அ சிக்ஸர். இந்த மேட்ச்சில் 2வது ஹெலிகாப்டர் சேஃபாக லேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லணும். 6 மேக்ஸிமம் இந்த பந்து. ஸோ பின்னால் தூக்கி அடிக்கப்பட்ட ஷார்ட் 1 பவுன்ஸில் தெரிச்சிருங்க. 4 கண்டிப்பாக கிடைக்கும். 4 பவுண்டரி போயிருச்சு. இட்ஸ் 4. சந்தோஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அம்பரனை பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம சேனல் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ சிக்ஸர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் டீல் பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள். 5 ஓவர் 74. 6வது ஓவர் போனீங்கன்னா கண்ணு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரித்திக் அரௌண்ட் ஸ்டிக்கில் இருந்து லெக் சைடு ஆடுறதுக்கு முயற்சி. பட் பாடி லைனில் பட்டு ரன்ஸ் மாற்றிருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் கிடைக்கும். ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2. அந்த ஹெலிகாப்டர் இந்த இடம் ஃப்ளாட்டா 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருச்சுங்க. இட்ஸ் 4. ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க சந்தோஷ் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன். another pickup shot. போன தடவை பவுண்டரி. இந்த தடவை ஒரு இமாலய சிக்ஸர் 1 பவுன்ஸ்ல ரோட்டுக்கு போயிருச்சுங்க. இட்ஸ் மேக்ஸிமம் 1 மேன் ஷோ. 7வது ஆர பதிவு பண்றாரு. பெரிய ஹிட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு டாஸ் பால். இதுவும் சிக்ஸருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேக்ஸிமம் 6. பேக் டு பேக் 6. ஸோ 16 ரன் வந்திருக்கு. பவுண்டரிஸில் மட்டும் ஒரு 4-2 6 சேஞ்ச் பண்ணி ஓவர் த ஸ்டிக்ல இருந்து பிக் ஷாட். ஹியூஜ் சிக்ஸருங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஒரு 6. ஹெலிகாப்டர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஹிட் ஆடிருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டங்கள் ஒரு சிங்கிளா. எஸ் சிங்கிள் மட்டும். 6 ஓவர் பார்த்தீங்கன்னா 98 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ட்ரீம் 11. கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நந்தா வந்திருக்காங்க. முதல் பந்து அரௌண்ட் ஸ்டிக்ல இருந்து லோட்டாஸை பிக் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்ல லாங் ஆன்ல. வாவ் சூப்பர் டேக்கன். ஜம்ப் பண்ணி எடுத்தாரு கேட்சை. ஸோ இங்கே சூப்பரான நாளைக்கு எண்டுக்கு வருது. 1 மேன் ஷோ கிட்டத்தட்ட 50 ரன் மேலே குவிச்சிருந்த சந்தோஷ் நாக்கு எண்டுக்கு வருதுங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாரு. முதல் பந்தை நந்தா. நியூ பேட்டரா இப்போ தினேஷ் வந்திருக்காங்க. டீம் ட்ரீம்ல வந்திருக்காங்க. ஒரு ரைட் ஹேண்டர். ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ். நினச்ச இடத்துல அடிக்கல. பட் இங்கே ஒரு ரன் மாத்திரத்தை குயிக்காக மாத்திரத்தை பார்க்குறோம். ரன்ஸுமே ஓடிருக்காங்க. சிங்கிள். ஆச்சுன்னா ரித்திக் பேக் டு ஸ்ட்ரைக்கர் 2வது ரன் முயற்சி ஓடும்போது கீப்பர் கிட்ட த்ரோ அடிச்சு பிடிச்சிட்டாங்க. ஸோ ரித்திக் விக்கெட் கால். இப்போ டீம் ட்ரீம் லோனுக்காக காய் சிவா உள்ள வராங்க. ஸ்ட்ரைக்கில் ரைட் ஹேண்டர். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால் ஃபுல் ஃபேஸில். ஸோ நந்தோட ஸ்பெல்லை பார்க்குறோம். சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அடுத்த பந்து பிக் ஷாட். ஹியூஜ் ராக்கெட்டுங்க. போன பந்து மிஸ் ஆச்சு. இந்த பந்து 6 மாற்றி கொடுக்குறாரு டீம் ட்ரீம் லோனுக்காக. இட்ஸ் அ மேக்ஸிமம். இந்த பந்து ஸோ another ஷாட். இந்த தடவை கேட்சுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். சேஃபாக விழுந்திருக்கு. இங்கே 1-2 மாத்துறாங்க. ஸோ பேக் டு ஸ்ட்ரைக்கர் வருங்க சிவா. 2 ஓட்டங்கள். ஓடுவாங்களா? இல்லை. ஒரு லோட்டாஸ் கால் உள்ள பட்டு வந்திருக்கு. இங்கே அங்கே அடிச்ச ரன் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ விக்கெட். விக்கெட் உடைங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றது.
பார்த்தீங்கன்னா 107 ரன் 42 பந்துகளில். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் 360 சுரேஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் சூர்யா வந்திருக்காங்க. போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தினேஷ் வந்திருக்காங்க போலிங்கில் அரௌண்ட் த ஸ்டிக்கில் இருந்து. முதல் பந்து குயிக்கராக வந்துச்சு, டவுனில் வந்தது ஒரு டாட் பால். டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க தினேஷ். ஒரு நல்ல ஒரு புல் ஷாட் சான்ஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். கேட்சை தட்டி பிடிச்சிருக்காங்க. விக்கெட்டு சுரேஷோட நாக்கிங் எண்டுக்கு வருதுங்க. ரெண்டாவது பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு தினேஷ். டீம் ஐசிசிக்காக 1 டவுனில் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் உதய் வந்திருக்காங்க. அடுத்து பந்து ஃபுல் பேஸில் குயிக்கர் 1 பின்னாடி. ரன்ஸ் மாத்திரத்தை பார்க்குறோம். ஒரு ஓட்டங்கள், இட்ஸ் அ சிங்கிள். அங்கேயும் மிஸ் ஆகிருக்கு ரன்ஸு. 2 ஓட்டங்கள் மாற்றுவாங்களா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் சூர்யா. இங்கே ஒரு டாப் எட்ஜ் சான்ஸு கேட்சுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். சேஃபாக விழுந்திருக்கு. ஒரு ஸ்டாப்பு, ஒரு ஓட்டங்கள். ஸ்ட்ரைக்கில் உதய். வா, செம்ம வேகங்க பந்து. குட்லேந்தில் ஏற்றி போடப்பட்ட பந்து ஒரு டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். பேக் டு பேக் டாட் பால்ஸ். டாட் 2 இன் தி ஓவர். எக்ஸலண்ட் ஃப்ரம் தினேஷ். முதல்ல பார்த்தீங்கன்னா 2 ரன் பதிவு பண்ணியிருந்தாங்க டீம் ஐசிசி. செகண்ட் ஓவர் போலிங்கில் விஜயராஜ் அரௌண்ட் த ஸ்டிக்கில் இருந்து ஒரு பால் கூட போடல, 2 வைடு போட்டிருந்தாரு. போடக்கூடியது முதல் பந்து. ஸ்ட்ரைக்கில் சூர்யா பால் நம்பர் 1. ஒரு யாக்கரு காலை பிச்சாரு எல்லாம் போல போட்டுருங்க. ரியாக்ஷன் தெரியும். ஒரு டாட் பால் நம்பர் 2. ஸ்விங் அண்ட் மிஸ். டவுன்லேயே வந்தது பேக் டு பேக் டாட் பால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிக் ஷாட். சூப்பர் ஹிட்டுங்க. ஒன் ஆஃப் த பீஸ்ட் ஹிட்னே சொல்லலாம். வேற லெவலில் சிக்ஸரு. முதல் 6 பதிவு பண்ணுறாங்க டீம் ஐசிசி. சூர்யா பால்லேருந்து 6 வருதுங்க. போன பால் வைடு போட்டிருந்தாங்க. வைடில் ஒரு ரன் மாற்றிருந்தாங்க. பேக் டு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா உதய் வந்திருக்காங்க. நல்ல ஷாட்டு. இட்ஸ் அ சிக்ஸர். இந்த ஓவரில் 2வது சிக்ஸரை பதிவு பண்ணுறாங்க. ஓவருக்கு 4 சிக்ஸ் விளாண்டாங்க. மேட்ச் கிட்ட வரணும் அப்படின்னா 2 சிக்ஸ் மேக்ஸிமம் ஓவர் த ஸ்டிக்கில் இருந்து. ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல கம்பேக்கு, ஒரு டாட் பால். அடுத்த பந்து பேட்டிங், ஒரு டாப் எட்ஜ் ஒரு மாதிரி ஒரு சிங்கிள். 2 ஓவர் பார்த்தீங்கன்னா 19 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ஐசிசி. 3வது ஓவர் போலிங்கில் காய் சிவா வந்திருக்காங்க. ஓவர் ஸ்டிக்கில் இருந்து. ஸ்ட்ரைக்கில் உதய். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. இட்ஸ் அ சிக்ஸர் மேக்ஸிமம். ஓவருக்கு 4 சிக்ஸுங்க. உதய் வேலை 2வது சிக்ஸரை பதிவு பண்ணுறாரு. ஃபுல் டாஸ் 6. செகண்ட் பால் கீப்பர் பார்த்து நிற்கணுங்க. ஒரு டாட் பால். குட் கம் பேக். குட் ஷாட் மிட் விக்கெட் திசையில். இதுவும் சிக்ஸர். உதய் ஆன் ஃபயருங்க. இந்த ஓவரில் 2வது சிக்ஸர் வருது. டீம் ஐசிசிக்காக பதிவு பண்ணுறாரு. மொத்தமாக 3 ஆறுகள் பதிவு பண்ணியிருக்காருங்க தற்போது வரைக்கும். another pickup shot. சான்ஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் அ சிக்ஸர். இந்த ஓவரில் 3rd 6 வருதுங்க. பேக் டு பேக் 6. மொத்தமாக 6 மட்டுமே 18 ரன் குவிச்சிருக்காங்க டீம் ஐசிசி. இட்ஸ் அ மேக்ஸிமம். ஒரு இன்சைட் எட்ஜ். டாட் பால். ஒரு ஹெலிகாப்டர் ஷாட். பேக் டு பேக் டாட் பால்ஸ். இங்கே 6ருக்கு அப்புறம் இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 3 ஓவர் 37. 4வது ஓவர் தினேஷ் போலிங்கில் 60 விக்கெட்ல இருந்து முதல் பந்து. நல்ல ஷாட். இட்ஸ் அ ராக்கெட். இட்ஸ் அ மேக்ஸிமம். 6 சூர்யா பால்லேருந்து 6 கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 ஓவரில் ரன்ஸ் வரல. பட் அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. முதல் பந்தே 6. பால் நம்பர் 2. லெக் சைடில் சரியா மாட்டல. பட் நல்லாவே போட்டிருக்காருங்க இந்த பந்தை. ஸ்டாப், ஒரு ஓட்டங்கள். ஸ்ட்ரைக்கில் உதய். போல்டு. ரொம்ப நின்னாருங்க. நவுந்து நின்னாரு. ஸ்டம்பிளே பட்டிருக்கு. விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. நல்லா இந்த பேட்ஸ்மேன் விக்கெட் பிடிச்சிருக்கான்னு சொல்லணும். தினேஷ் ஒரு சூப்பர் போலிங்க. அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் ரைட் ஹேண்டர். ஒரு ஃபுல் ஷாட் லெக் சைடில். ஒரு ஓட்டங்கள் பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள். இங்கே ஸ்லாட்டில் இருந்தது. இங்கே தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட்டு. கேட்சுக்கு வாய்ப்புகள். சேஃபாக விழுந்திருக்கு. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே மாற்றிருக்காங்க. சிங்கிள். ஐப்ரோ மிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் 2 ரன் ஓடி இருக்காங்க. பேக் டு ஸ்ட்ரைக் ஒரு வருங்க சூர்யா. இது பால் பின்னால் ஓடிதான் எடுப்பாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுங்க. அண்ட் இட்ஸ் 4 கல் குத்தி திரும்பி இருக்குன்னு சொல்லணும். ஒரு லக் இருக்குது. பவுண்டரி எங்கள் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 4 ஓவர் பார்த்தீங்கன்னா 51 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ஐசிசி. அடுத்த 3 ஓவர் குருசிலாக இருக்கு பாருங்க. 5வது ஓவர் போகிறதுக்காக விஜயராஜ் போலிங்கில். ஓவர் த ஸ்டிக்கில் இருந்து. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் பந்து. ஃபுல் பேஸில் கேட்சுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஓட்டங்கள் மாற்றிடுவாங்க. இப்போ ஒரு சிங்கிள் கிடைக்குங்க.
இந்த ஓவருக்கு 4 ஷாட் விளாடணும், 56 ரன் விளாடணும் இன்னும். நம்பர் 2 செகண்ட் ஷார்ட் லெக் சைடில் ஃபீல்டரை கரெக்டாக நிற்க வச்சாங்க. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங், பட் பேக்கப்பில் எடுத்திருக்காங்க தினேஷங்க. இங்கே கேரண்டியாக டபுள் மாற்றிருக்காங்க. ஆஹா, ஸ்லோயரில் பவுன்சர் விட்டார், ஒரு டாட் பால் வந்து வைடு போடுறாங்க. பேட்டர் ஃபுல் அக்ராஸில் குயிக்கர் 1 பவுலர் எடுத்துட்டு வராங்க. வெல் போல், ஒரு டாட் பால். 5வது பந்து ஷாட்டுக்கு அட்டம்ப்ட், இங்கே கேட்ச் நினைக்கிறேன். விக்கெட் கான். சூப்பரான ஒரு எண்டுக்கு வரதுக்கு நல்லாவே ஆடி கொடுத்துருக்காரு ஸ்கூரியா டீம் ஐசிசிக்காக. ஒரு பிரேக் எடுத்து கொடுத்துருக்காங்க விஜயராஜ். பேட்டர் கார்த்தி வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில், ரைட் ஹேண்டர். அடுத்த பந்து முதல் பந்தய ஷாட்டுக்கு முயற்சிகள் இருந்தது, நல்லாவே போட்டிருக்காங்க. வெல் போல், ஒரு டாட் பாலோட இருக்கீங்க. ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. வித்தவுட் பவுண்டரியில் கலையிருக்கான்னு சொல்லணும் விஜயராஜ். 5 ஒரு 55 ரன். ஸோ 6வது ஒரு போலிங்கில் விக்கி வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா 52 ரன் போடுறாங்க. முதல் பந்து உள்ளே வந்திருக்கு, ஒரு டாட் பால். காலில் போட்டிருக்கு. வெல் போல் பாட்ட சொல்லியிருக்காங்க இங்கே நான் சேர்க்கிறேன். ஸோ பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ நல்ல ஷாட், இங்கே லாங் ஆனில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். இட்ஸ் அ விக்கெட் கான். அரேஞ்சோட நாக்கு இங்கே எண்டுக்கு வருதுங்க. விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. விக்கெட் அந்த க்ரீஸ் ரைட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காங்க. அடுத்த பந்து போல், இட்ஸ் அ விக்கெட் கான். அந்த க்ரீஸ். அடுத்த பந்து பின்னாடி நல்ல லைனுங்க. ஒரு சிங்கிள் டைரக்டட் இல்லை, ஒரு ஓட்டங்க. ஓவருடைய கடைசி பந்து 6வது ஓவர். பின்னால் பவுண்ட்ரி இருக்குங்க. அண்ட் இட்ஸ் 4. ஸோ பவுண்ட்ரியோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6வது ஒரு 60 ரன்னு. கடைசி ஓவர் போலிங்கில் கிச்சா 40 மேலே வரலாம். முதல் பந்து ஒரு ஃபுல் டாஸை தூக்கி அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. எஸ், சிங்கிள் கிடைக்குங்க. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட். இது ராக்கெட் கிடைக்குங்க. பெரிய சிக்ஸர் மேக்ஸிமம். கார்த்தி பேர்லேருந்து 6 கொண்டு வராருங்க. இன்சைட் எட்ஜ். ஒரு 6க்கு அப்புறம் ஒரு டாட் பால். ஃப்ளாட்டாக ஒரு ஷார்ட் புல்லு, ஒரு சிக்ஸர் மேக்ஸிமம். 2வது 6 வருது இந்த ஒரு ஓவரில். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வைடு போட்டிருந்தாங்க. ஓவருடைய 5வது பந்து எட்ஜ். ஸோ ஓரன் மாற்றிருக்காங்க, ஒரு சிங்கிள். ஸோ மேட்சோடைய கடைசி பந்து இட்ஸ் அ குயிக்கர் ஒன். ஸோ இந்த டாட் பாலோட இந்த மேட்சை வின் பண்ணுறது டீம் ட்ரீம் 11 வின் பண்ணுறாங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ஹார்ட் லக் டு த டீம் ஐசிசி இந்த மேட்சை லூஸ் பண்ணுறாங்க.